பெத்தேலில் கண்ட தரிசனம் என்கிறதான தலைப்பிலே இந்த முதல் நாளிலே தேவ வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக கடந்து செல்லுகிறோம். பெத்தேலில் கண்ட தரிசனத்தை பற்றி ஒரு வேத பகுதி புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத பகுதி வாசித்து கேட்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16-17 வார்த்தைகள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:16-17 வார்த்தைகள். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வானத்தின் வாசல் என்றான். போதன். ஹல்லேலூயா. பெத்தேலில் கண்ட ஒரு தரிசனத்தை பற்றி தான் இந்த மாலை வேளையிலே நாம் சிந்திக்கிறோம். பரிசுத்த வேத புஸ்தகத்தில் பெரிஷத் என்று சொல்லக்கூடிய எபிராய பதத்தின் மூலமாய் வருகிற ஆதியாகமம் ஜெனசிஸ், அந்த பெரிஷத் என்று சொல்லக்கூடிய எபிராய பதத்தில் இருந்து ஆதியாகம புஸ்தகத்திலே ஒரு மகிமை கண்ட ஒரு சாட்சியாய், ஒரு அசையாத நங்கூரமாய் காணப்படுகிற ஒரு ஹிஸ்டரி தான் யாக்கோபுடைய ஒரு ஹிஸ்டரியாய் காணப்படுகிறது. இந்த யாக்கோபுடைய இந்த ஹிஸ்டரியை வாசிக்கும் பொழுது சற்று வித்தியாசமாய் காணப்படுகிறது. இந்த புஸ்தகம் பரிசுத்த வேத புஸ்தகத்திலே முதல் இடத்தில் காணப்படுகிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக காணப்பட்ட மோசேயை கொண்டு BC 1650 ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மகனை கைரத்தில் எடுத்துக்கொண்டு எழுதப்பட்டதான ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. இந்த பகுதி நான் வாசித்து கேட்டதான பகுதி. பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியிலே பெத்தேல், பெத்தேல் என்ற வார்த்தையின் அர்த்தம் தேவனுடைய வீடு. எல்லாரும் சொல்லுங்க. பெத்தேல் தேவனுடைய வீடை பற்றி தான் நாம் சொல்ல போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்க கூடி வந்திருக்கிற இடம், இது சகோதரர் சுரேஷ் அவருடைய வீடு அல்ல, கர்த்தர் வாசம் பண்ணுகிற பெத்தேல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த பெத்தேலில் இன்றைக்கு கூடி வரும்படி எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது, இந்த ஊழியக்காரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி அந்த ஆண்டவருக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போ. இயேசுவே என்னை கொண்டு பெத்தேலில் கொண்டு வந்ததற்காய், இந்த பெத்தேலில் கொண்டு வந்து என்னை அழகு பார்ப்பதற்காய், இந்த பெத்தேலுடைய அனுபவத்தை எனக்கு தருவதற்காய், இந்த பெத்தேலில் சில அற்புதங்கள் நடப்பதற்காய், இந்த பெத்தேலில் நடக்கிற சில மாற்றங்கள், இந்த பெத்தேலில் வந்த பிள்ளைகளுக்கு நடக்க போகிற சில அனுபவங்கள் எங்க வாழ்க்கையில் நடந்தே ஆகணும் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளை கரங்களை தட்டி ஜோரா இயேசுவை துதிக்கிறேன்னு சொல்ல, நல்லா துதி, நல்லா துதி, நல்லா துதி. இந்த பெத்தேலில் வந்திருக்கிறாய், இந்த இடத்தில் உனக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், இந்த இடத்தில் உனக்கு அற்புதம் நடக்க வேண்டும். உன் சரீரத்திலோ, உன் பொருளாதார மண்டலங்களிலோ, உன் வீட்டிலேயோ உன் வேதனைக்கான சூழ்நிலை காணப்படும் என்று சொன்னால், இந்த பகல் வேளை இந்த பெத்தேலில் வைத்து கர்த்தர் உன்னோடு கூட பேச போகிறார். இந்த பெத்தேலில் வைத்து கர்த்தர் உன்னோடு கூட பேச போகிறார். நான் ஏற்கனவே சொன்ன, இது மனுஷனுடைய வீடு அல்ல, இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். இந்த பெத்தேலில் அற்புதம் நடக்கும், இந்த பெத்தேலில் அதிசயம் நடக்கும், இந்த பெத்தேலில் கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பாருங்கள், யாக்கோபுடைய ஒரு ஹிஸ்டரி தான் இங்கே வாசிக்கிறோம். எல்லாம் சொல்ல வாசிக்க நேரம் இல்லாதவன் நானே சொல்லி விடுகிறேன். ஆண்டவர் ஒரு விஷயம், யாக்கோபு பேர்செபாவை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணுகிறார். பேர்செபா என்றால் 7 மடங்கு ஆலையின் கிணறு என்று அர்த்தம். பாரானாராம் என்று சொன்னால் குகைகளுடைய ஒரு பட்டணமாய் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட்.
அப்படி ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த பெர்செபாவை விட்டு பாரானாரானுக்கு நேராய் கடந்து செல் என்று சொன்னார். அப்பொழுது நம்முடைய பாஷையில சொன்னால் அன்றைக்கு வாகனங்கள் இல்லை, அன்றைக்கு வசதிகள் ஒன்றும் இல்லை, நடந்தேதான் போக வேண்டும் அல்லது கழுதையிலே போக முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெர்செபாவில் இருந்து பாரானாரான் வரைக்கும் போக வேண்டியதான தூரம் என்று சொல்வது 600 கிலோமீட்டர் தூரம். It means 400 மைல் தூரம். ஒரு மைல் 1.5 கிலோமீட்டர். அப்படி 400 மைல் என்று சொன்னால் 600 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும். Praise the Lord. Amen. அப்படி போகிற பாதையிலே ஒரு இடத்தில் வந்த போது திடீரென்று சொல்லி சூரியன் அஸ்தமித்து போனது, இருட்டாயிற்று. இனி முன்னுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைமை. நமக்கு அந்த காலத்தில் நம்முடைய காலத்தில் டார்ச் லைட்டாவது இருந்தது, மண்ணெண்ண விளக்காக இருந்தது. அந்த காலத்தில் அது ஒன்றும் இல்லாதபடி பரதேசியாய் பன்னம் தனித்தவனாய் கடந்து செல்லுகிறார். Nobody is with him. அவனோடு கூட யாரும் இல்லை. ஆன ஒரு காரியம், அவன் தேவ வார்த்தை கேட்டு கடந்து சொன்னான் என்று சொன்னால் தேவன் அவனோடு கூட உண்டு. ദൈവം അവനോട് കൂടെ ഉണ്ടെന്നാണ് ഞങ്ങൾ പറഞ്ഞത്. കാരണം മനുഷ്യന്റെ വാക്കല്ല, ദൈവ വാക്കാണ് കേട്ടവൻ നടന്നത്. தேவ வார்த்தை கேட்டு கிளம்பினதான மனுஷனுக்கு எத்தனை இருள் வந்தது, எத்தனை சூழ்நிலைமை, முன்னுக்கு போக முடியாத சூழ்நிலைமை வந்தது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஆத்துமாவை ஒரு ஸ்டெப் கூட உனக்கு முன்னே எடுத்து வைக்க முடியாதபடி பல இருட்டுகள் தடை பண்ணினது அல்லவா? உனக்கு ஒரு ஸ்டெப் கூட முன்னே எடுத்து வைக்க முடியல. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை, ஏன் தனியாக்கப்பட்ட அனுபவம், தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலைமை? ஆகிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தனித்து நின்றாலும் தரிசனத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தனித்து நின்றால் தரிசனத்தோடு நிற்கிற பிள்ளைகளை மனுஷன் கைவிடலாம் சகோதரா, சகோதரி. ஆனால் உன்னை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலைமையிலும் அந்த பரம தகப்பன் உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்துகிற அந்த நல்ல தெய்வத்திற்கு கரங்களை தட்டி, இயேசுவே நீர் என்னை கரம் பிடித்து நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். நீர் என்னை நடத்துகிற கிருபைகளுக்காய், நீர் என்னை நடத்துகிற கிருபைகளுக்காய். ஓடா கரதல தரமனஷ்யா துடா கரதல தரியமனபஷ்யா தலபிக்கமனச்சசி. praise the Lord. அந்த இடத்தில் வந்தபடியினால் அந்த இடத்திலே ராத்தங்க வேண்டிய சூழ்நிலைமை, அந்த இடத்திலே ராத்தங்குவதற்கு வேற ஒன்று துணையாக இல்லை. ஆகிலும் அவனுக்கு அந்த ராத்திரியிலே தங்குவதற்கு யாரும் இல்லை. praise the Lord. பழைய காலகட்டங்களிலே வேலைக்கு போகும் பொழுதும் மத்தியான நேரத்தில் 1 hour டைம் கிடைக்கும். ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 மினிட் வேலைக்கு போகிற கூலி வேலைக்கு போகிற மக்கள் அந்த கிடைக்கிறதான இடத்துல ஏதாவது மரச்சுவடுகளிலேயோ ஏதாவது மணல் மேலேயோ ஒன்னு படுப்பார்கள். படுக்கும்போது காலில் போட்டு செருப்பு வைத்து கிடந்து உறங்கினாலும் தூக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் 9 இன்ச் கனமுள்ள டூரோப்ளெக்ஸ் மெத்தையில கிடந்து உறங்கின உறக்கம் வரல. பிரைஸ் தி லார்ட். நல்ல புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு இருக்கக்கூடிய தலைகணையில தலை வச்சாலும் தூக்கம் வரல. பிரைஸ் தி லார்ட். ஒன்னு தூங்குவதற்காய் போய் படுத்தால் கட்டில் கழுத்து குத்துற நிக்கிறதாய் தரிசனம். ஐயோ தூங்க முடியல. ஒன்னு தூங்குவதற்காய் போனால் நல்ல ரூம், நல்ல ஏசி ரூம்ல ஒன்னு தூங்குவதற்கு போனா அந்த ரூம்ல ஏதோ ஒரு பிசாசு தொல்லை, ஏதோ வந்து ஒரு பயப்படுத்துகிற ஆவி. அந்த தூக்கத்தின் குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறது, ஏசி இருக்கிறது, நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது, நல்ல வசதி இருந்தாலும் மனுஷனுக்கு தூக்கம் வரல. நான் உங்களை சொல்ல ஒரு மாதிரி இருக்குதியா? பிரைஸ் தி லார்ட். நான் உத்தரப்பிரதேசத்துல ஊழியம் செய்துட்டு இருந்தேன், அவங்கள தான் நான் சொல்லியேன். பிரைஸ் தி லார்ட். உங்களை சொல்லவே இல்லை. அப்ப மனுஷனுக்கு தூங்க போன கட்டில் கழுத்து உத்திரந்து நாடுது, பாஸ்டர் எனக்கு தூக்கம் வரல, இப்போ ஒரு தற்கொலையின் ஆவி என்னை நெருக்குகிறது. ஏதோ ஒரு ஆவி வந்து சொல், வீட்டை விட்டு இறங்கி போ, வீட்டை விட்டு ஓடு, வீட்டை விட்டு ஓடு, வீட்டை விட்டு ஓடு. ஆனா யாக்கோபு படுத்ததான இடத்திலே அவனுக்கு கிடைத்ததான ஒரு தலைகணையோட பேரு தான் கல்லு. என்னது?
என்னது? யாக்கோபு தூங்கும் பொழுது எடுத்து தலகணை வைத்தானே, தலகனோட பேர் கல்லு. நல்ல குஷனா இருக்கும் இல்லையா கல்லு? இல்ல ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த கல்லை எடுத்து வைத்து வைத்து அவர் தூங்கினான். நல்ல தூக்கமும் கிடைச்சது, நல்ல தரிசனமும் கிடைச்சது. ஹல்லேலூயா. நல்ல தூக்கமாகவே நீங்க தூங்க போகும் பொழுது ஒரு பகல் முழுவதும் பாதுகாத்த ஆண்டவருக்கு முன்பாக, ஏசப்பா இந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து காலையில 3 மீட்டர் புட்டு, மத்தியானம் 3 அரிவட்டி சோறு, சாயங்காலம் 82 சப்பாத்தி சாப்பிட்டு பலப்பட கர்த்தர் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இனி நான் நீர் நன்னை நடத்தினீர், எனக்கு நல்ல சாரி தந்தீர், நல்ல பேண்ட் ஷர்ட் தந்தீர், எல்லாத்துக்கும் ஒண்ணு நன்றி சொல்லிட்டு ஒண்ணு படுங்க. ஏசப்பா நீ படுக்கும் பொழுது கர்த்தர் பாப்பா. இது வயறே சாப்பிட்டுட்டு அணுக முடியாது. கர்த்தாவே ஞானிதோ அறியுന്നു, நீ எல்லாம் அறியுന്നു. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தெரியும், ஞானிதோ அறிகிறேன்னு சொல்லி ஜோமனுக்கு ஆத்திர சூத்திரம் சொல்றா. நைட் 12 மணியாக மட்டும் வந்து நிப்பான். எழும்பு எழும்பு எழும்பு. பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கு உறக்கம் இல்லை. பாஸ்டர் நான் தூங்க போகும்பொழுது ஏதோ ஒரு ஆவி இவர் இங்கே இருந்துட்டு நாசன இயேசு நாமத்தில் go out. பிரைஸ் தி லார்ட். அவர் கடிந்து கொண்டு போது இது போகும், பின்ன கடந்து உறங்கிட்டே சொன்ன இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லா நாளும் சுரேஷ் பாஸ்டர் கிடைக்கும் செய்யாது. அவர் இன்னைக்கு இங்கே இருப்பாரு, வருகிற நாட்கள் ரொம்ப பிஸியா இருப்பாரு, ஓடிட்டே இருப்பார். வட இந்தியாவிலும் வெளிநாடுகளுக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை அவரு கிடைச்சாலும் கிடைக்கலாம். இப்போ உங்களுக்கு பாலு போல இருக்கலாம், ஆனா வருகிற நாளுக்கு கட்டியான ஆகாரத்தை சாப்பிட நீங்க பலப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். கொஞ்ச காலம் தான் இங்க இருக்கு, இது போயிட்டே இருக்கு. இது நம்ம பிடிச்சு வச்சான்னு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இது போயிட்டே இருக்கும். அழைத்த தேவனுடைய உண்மையான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். மரியாதைக்கு அழைச்ச உடனே வந்திருந்தா காலும் ஒடியாது கையும் ஒடியாது, இது வரைக்கும் நல்லா இருக்கலாம். இது எத்தனை தடை டிமிக்கி கொடுக்க ஆண்டவர் டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். நான் எவ்வளவு ஓப்பனா சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும். நான் படிப்பிச்ச ஆளு. பிரைஸ் தி லார்ட். நல்ல காரியம் பின்ன ட்ரக்கனுக்கு ஏதாவது ஒன்று கண்டா எடுத்தறிஞ்சிட்டு நாயின். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பல மனுஷனை நம்பி ஏமாந்து போன கேஸ், பல ஊழியக்காரன் நம்பி ஏமாந்து போன கேஸ் ஆண்டவர் பிடிச்சாரு. அழியா அழியா புளியும் தின்னு குடிச்சு கரைச்சு குடிச்சிட்டு இனி எல்லா மதி தெய்வ மதி என்று வந்தோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த கல் எடுத்து வைத்ததான இடத்துல நல்ல தூக்கமும் கிடைச்சது, நல்ல தரிசனமும் கிடைச்சது. பிரைஸ் தி லார்ட். தரிசனம் நீங்க கண்ட தரிசனம் இல்ல, மற்ற ஆளு வந்த தரிசனம் இல்ல, மற்ற பொல்லாதாவி வந்து விளையாடின தரிசனம் அல்ல. தேவதூதர்கள் ஒரு ஏணி வைக்கப்பட்டு அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் கண்ட தரிசனத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தந்த தெய்வீக தரிசனங்கள், ஆண்டவர் தந்த பரலோகத்தின் தரிசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் தங்குகிற குடும்பத்திலே ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி உங்களுக்கு விரோதமாய் காணப்படும் மாந்திரிக கிரியைகள், பில்லி சூனியத்தின் ஆவிகள், பொல்லாத கிரியைகள் நசன இயேசுவின் நாமத்தினால் அழிக்கும்படியா தேவன் தம்முடைய தூதர்களுக்கு அனுப்பி கட்டளையிடுவாராக. பாதம் கல்லில் இடராதபடி கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படியா பரலோகத்தின் தேவனுடைய ஐஸ்வர்யம், பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் வெளிப்படும்படியா, வெளிப்பட்டு வரும்படியா இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, let your name be glorified. Praise to be the name of Jesus. Hallelujah. ஹல்லேலூயா. அவன் போய் அந்த இடத்துல படுத்து தூங்கும் பொழுது நல்ல நித்திரை செய்து கொண்டான். ஆனா சொப்பனம் பூலோகத்திலிருந்து வானத்துக்கு நேராக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி வழியாய் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே யாக்கோபே, நீ படுத்திருக்கிற தேசம் அது உனக்கும் உன் தகப்பனாகிய தேவனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமே கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன்னுடைய தலைமுறைக்கு கர்த்தர் தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வீடாய் மாறட்டும்.
எனக்கு தெரியும் நாகர்கோவிலே பார்வதிபுரம் பகுதியிலே கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அழகாக 3 மாடி ஒரு வீடு வைத்தார்கள். சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வீடு வைத்து கிட்டத்தட்ட 1.5 மாதத்தில் அந்த வீட்டுடைய மகள் தற்கொலை செய்து மரித்தார். அப்படி தற்கொலை செய்து மரித்து அந்த வீட்டில் என்னெல்லாம் நடத்தின பிற்பாடு, எத்தனை ஆராதனை நடத்தின பிற்பாடு சமாதானம் இல்லாதபடி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 3.5 ஆண்டுகளாக அந்த வீடு இன்னைக்கு பூட்டப்பட்டு 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின வீட்டில் அவர்கள் வாழ முடியல. அவர்கள் அருகாமையில் கொஞ்சம் மாறி அவர் வாடகை வீடு எடுத்து தங்குகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஐசான தாத்தாமார் பாட்டிமார்களுக்கு தெரியும், அந்த காலத்துல ஓலை வீட்டில் தூங்கும்போது நல்ல தூக்கத்தை ஆண்டு தந்தாரு, நல்ல கொசுகடியில நல்ல உறக்கத்தை தந்தாரு. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டதுல ஒரு 190% கஷ்டம் இன்னைக்கு தலைமுறைகளுக்கு இல்ல. ஆகாரத்தை கஷ்டப்பட்டோம், வஸ்திரத்தை கஷ்டப்பட்டோம். பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபே நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவே. இந்த ஜனத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ வந்திருக்கிற இந்த இடத்துல நீ ஆராதிக்கிற தேவர் உனக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களோ மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களோ தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை பார்த்து மனதார ஆசீர்வதிக்கிறேன். Praise the Lord. God may bless you more. God may bless you abundantly. ஆண்டவர் தாராளமாய் ஏராளமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காரணம் நீ இருக்கிறதான இடம் கர்த்தர் உனக்கு வாக்களித்ததான இடத்தில் இருக்கிறாய். நீ இருக்கிற இடம் அது ஒரு பெத்தேலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. பெத்தேலுடைய ஆரம்பங்கள் எல்லாம் மிக கடினமான சூழ்நிலை. பெத்தேலுடைய ஆரம்பம் மிக கடினமான சூழ்நிலை இருக்கிறாங்க. போதகர்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததான ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு நேராய் வாடகை பில்டிங்கள் மரத்தடியில் ஆராதித்த நாட்கள் உண்டு. இதை பிரசங்கிக்கிற நான் உத்தரப்பிரதேசத்திலே ஒரு மரத்தடி, அது லிச்சி மரம். லிச்சி மரம், நீங்க லிச்சி பழம் சாப்பிட்டுருப்பீங்களா எனக்கு தெரியாது. இங்க கிடைக்கிறது உங்களுக்கு ரம்புட்டான் தான் கிடைக்கும். ரம்புட்டான் கிடையாது, லிச்சி இன்னொன்னு. அந்த லிச்சி மரத்தில் நாங்கள் போய் 3 நாட்கள் ராத்தங்கினு ஐயோ ஒரு வழியிலே அந்த இடத்தில் ஜபித்தோம், அந்த இடத்தில் ஆராதித்தோம். ஒரு வீடு வாடகைக்கு கிடைப்பதற்காக பாடுபட்டோம். பரலோகத்தின் ஆண்டவர் இன்னைக்கு அந்த தேசத்துல நல்ல சபைகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். சென்னை மோகன் பாஸ்டர் பத்தி கேட்டிருப்பீங்களா? வெறும் 5 பேர் மூலம் ஒரு மரத்தடியில் ஆரம்பித்த ஊழியம் தான் இன்றைக்கு பல ஆயிரம் மக்களாக தேவனை ஆராதிக்கிறார்கள். நம்முடைய அருகாமல் பீட்டர் பாஸ்டர், அவருடைய சரித்திரத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு சின்ன சைக்கிள் ஓட்டிக்கொண்டு பறக்கொண்டு அங்கெங்க போய் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். ஆரம்பம் மிக கஷ்டப்பட்டார். இன்றைக்கு அவருடைய சூழ்நிலைமை நினைத்து பாருங்கள். பெத்தேலில் ஆரம்ப கஷ்டமா இருக்கும் மக்களே. இந்த பெத்தேலில் வைத்து உன்னை அழகு பார்க்கிறவர், இந்த பெத்தேலில் ஊற்றுகிற கண்ணீர், இந்த பெத்தேலில் வைக்கிற வேதனைகள், இந்த பெத்தேலில் கொடுக்கிற காணிக்கைகள், இந்த பெத்தேலில் வைத்து நீ செய்கிற உனக்கும் ஒரு தலைமுறைக்கும் 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 உனக்கு ஒரு பிள்ளைக்கு 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 வந்து சேர்வாதாக. கரங்களை தட்டி இயேசுவே, இந்த பெத்தேலின் மூலமாய் நீர் எனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை, இந்த பெத்தேலின் மூலமாய் நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக. ஓடா கர பல பரமன பஷபரபலம். அன்பு தேசம் நிவாசியே, உன் தேசத்தில் பெத்தேல் வந்தது நீ பாக்கியவான் என்று கருது. இதை அழிக்கும்படி, இதை ஒடுக்கும்படி, இதை இல்லாமல் ஆக்கும்படி நீ ஒரு சுரேஷ் போதகரை கொண்டால் ஆண்டவர் இந்த தேசத்தில் 9 பேரை எழுப்புவார். ஒருவனை நீ விரட்டினால் ஆண்டவர் 9 பேரை இந்த இடத்தில் ஸ்தாபிப்பார். இது கர்த்தருடைய ஊழியம். பிரைஸ் தி லார்ட். காரணம் இங்க இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவுடைய இரத்தம், அந்த இரத்தத்தின் மூலம் கிடைத்த வித்து தான் இந்த சபை. Praise God. Praise God. இயேசுவுடைய இரத்தம் இந்த வித்துக்களாய் கர்த்தர் தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த வித்துகள் செத்தால், இந்த வித்து சாத்தால், இந்த வித்து மரித்தால் அதிக பலனை கொடுக்க போகிறது. மாம்சத்திலே சாகணும், இந்த வித்துக்கள் பாவத்திலே சாகணும், இந்த வித்து மாம்சத்திலே சாகணும், இந்த வித்து கர்த்தருக்கு பிழைக்கணும், இந்த வித்து ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறேன்.
கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த கோதுமை மணிகளை ஆண்டவர் மாம்சத்துக்குரியதான விதத்தில் செத்தால் மிகுந்த பலன் பரலோகத்தில் ஆண்டவர் கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த யாக்கோபு உண்மையாகவே நீ படுத்திருக்கிற தேசம் உனக்கு ஒரு சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஃப்ரண்ட், பேக், ரைட், லெஃப்ட், முன்னே, கிழக்கே, மேற்கே, வடக்கே, தெற்கே என்று சொல்லி 4 பகுதிகளாக 4 இடங்கள் மூலமாய் 4 திசைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 திசைகளில் வைத்து என் தேவன் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 4 திசைகள் வைத்து ஆண்டவன் பிள்ளைகளை உயர்த்துவார். ABCD மூக்கிலேடி 4 எழுத்தும் படிச்சிட்டு இருந்த நமக்கு நம்முடைய பிள்ளைகள் என்று பேசுகிறத பார்த்து எவ்வளவு மாற்றத்தை கருத்தை தந்திருக்கிறார் பாரு. பிரைஸ் தி லார்ட். மக்களும் மாறு, எங்க அம்மா அப்பாட்ட போய் நீங்க இங்கிலீஷ் பேசாதீங்க, அவங்களுக்கு பேச தெரியாது, பதில் தர தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகிலும் God may bless you. கர்த்தர் உங்களுக்கு நல்ல லாங்குவேஜ் தரட்டும், நல்ல படிப்பவர்களை தரட்டும். பைபிள் சொல்லுகிறது பாழாய் போனதிலிருந்து சிலரை கர்த்தர் எடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேசத்தில் ஒரு சபை அல்லது பெத்தேல் தேவனுடைய வீடு என்று சொன்னேன். ஒரு தேசத்தில் ஒரு பெத்தேல், ஒரு தேவனுடைய வீடு அந்த தேசத்துக்கு ஒரு பெருமையை சேர்க்கிற ஒன்றாக இருக்கிறது. இங்க இருந்து ஒரு கூட்டம் பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபம் உனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உன் தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உன் குடும்பத்தினுடைய வேதனைகளுக்கு ஒரு திறப்பில் நிற்கிறார்கள். உன் பிள்ளைகளுடைய குடி வியாதி மாறுவதற்காக திறப்பில் நிற்கிறார்கள். இந்த தேசத்தில் உள்ளதான தற்கொலையின் ஆவி அழிவதற்காக திறப்பில் நிற்கிறார்கள். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று திறப்பில் நிற்கிறார்கள். இந்த தேசத்தின் அநியாயம் மாற வேண்டும் திறப்பில் நிற்கிறார்கள். அது இந்த தேசத்துக்கு ஒரு ஐஸ்வர்யம். பிரைஸ் தி லார்ட். அது இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே நான் உன்னோடு கூட, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. மனுஷ கரம் நமக்கு எதிராக இருக்கும் அன்பானவர்களே, ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஊழியக்காரர்களை சேர்த்து சொல்லுகிறேன், ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், ஒரு விசுவாசிகளையும் காணாது, ஒரு தலைமை போதகரையும் காணாது, நாமும் நம்முடைய ஆண்டவரும் மட்டும்தான் ஒன்று. ஹல்லேலூயா. எனிதிங் நமக்கு எத்தனையோ அனுபவத்தின் மூலமா நமக்கு சொல்ல முடியும். நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, போன நாட்கள் என்னோட சபையில் ஒரு சகோதரி உண்டு. அவங்க வீட்டுல 3 பிள்ளைகள், புருஷனார் வெளிநாட்டிலே 2 மாடி வீடு, அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டுல எல்லா பொருட்களும் உண்டு, பணத்துக்கு குறைவில்லை, ஆகாரத்துக்கு குறைவில்லை, டபுள் டோர்ல ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, எல்லா வசதியும். அந்த வீட்டுல 3 அடுப்பு இருக்கிறது. என்ன அடுப்பு? கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்பு, இன்னொரு அடுப்பு புகையில்ல அடுப்பு, 3 அடுப்பு அங்க இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை அடுப்பு உங்க வீட்டுல? பிரைஸ் தி லார்ட். குறையாம 2-3 அடுப்பு எல்லாரும் வீட்லயும். அந்த காலத்துல ஒரு விறகடுப்பு இருக்கும். அந்த விறகடுப்பு மூட்டுல இம்புடு போல 2 குழல் கிடக்கும். எடுத்து வச்சுட்டு பிரைஸ் தி லார்ட் ஊதி ஊதி எங்க அம்மா மாரெல்லாம் உங்களை கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி எல்லாம் தந்தாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு பட்டல் தட்டுனா போறோம். இப்ப எங்க வீட்டுல ஒரு அடுப்பு இருக்குது, அதை ஆன் பண்ணும் போதே தீ வருது. எப்படி வருது என்னதான், அதை ஆன் பண்ணும் போதே தீ வந்துரு. அதுக்கு தனியாட்ட லைட் ஒண்ணும் இப்ப தேவையில்லை. ஓகே, காட் பிளஸ் யூ. அவங்களுக்கு கிடைச்ச நல்ல பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்துல பறக்க போய் கஷ்டப்பட்டு ஊதி ஊதி சமையல் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க பாருங்க. அதுக்கு டேஸ்ட் வேற.
Praise the Lord. அதுக்கு டேஸ்ட் வேற. இப்ப எல்லாம் ரெடிமேடு எடுத்து வச்ச உடனே பாயில் ஆகுது. இன்னொரு அடுப்பு அங்கே இருக்க என்ன ஒரு சட்டி சட்டி சூடாகாது, உள்ள இருக்க பொருள் சூடாகி வரும். என்ன நான் ஸ்டிக்கா என்ன ஸ்டிக்கா? Praise the Lord. அடுத்து குக்கர் எல்லாம் கூட அங்க அமுக்கி 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 சீக்கிரமா தீர மனசுல வச்சு அமுக்காதங்க வெடிக்கும் குக்கரை போல. Praise the Lord. எல்லாம் செலுத்து வாங்க மனசுல. Praise the Lord. ഇവിടെ ഞാൻ വെറും ഒരു പരദേശി പോൽ, ഇവിടത്തെ പാർപ്പിടമോ വഴിയമ്പലം. ഇവിടെ ഞാൻ വെറും ഒരു പരദേശി പോൽ, ഇവിടത്തെ പാർപ്പിടമോ വഴിയമ്പലം. ഇവിടെ എനിക്കാരും തുണ ഇല്ലെങ്കിലും, ഇവിടെ എനിക്കാരും இணையாகும் இயேசுவோடு சேர்ந்தால் மதி, இணையாகும் ஓடு சேர்ந்தால் மதி. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഇഹത്തിലെ മായ സുഖം കിട്ടാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഇഹത്തിലെ മായ സുഖം കിട്ടാൽ മതി. ഇപ്പ യേശു രാജാவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இப்ப യേശു ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையன் அவர் என்று தீர்த்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையன் அவர் என்று தீர்த்திடுமோ. அப்பா என் கண்ணீரன்று துடைக்கிறாரோ, அப்பா என் துடைக்கிறாரோ. அவளால் ஏங்கிடுதே எனதுள்ளமோ, அவளால் ஏங்கிடுதே எனதுள்ளமோ. இப்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இப்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். Praise the Lord. Praise the Lord. அப்படி ஆண்டவர் சொன்ன மக்களே, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை காத்து மறுபடியும் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்ப நம்ம யாரு? பரதேசிகள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், நீங்கள் பரதேசிகளும் அரதேசிகளுமாய் இருக்கிறீர்கள். இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லை. சுரேஷ் பாஷ் இந்த வீடு சொந்தம் இல்லை. இந்த வீட்டுக்கு 6 மாசத்துக்கு கரம் கட்டணும், கரண்ட் கரம் கட்டணும், குடிக்கிற வெள்ளத்துக்கு கரம் கொடுக்கணும், நிக்கிற லேண்டுக்கு சொத்து வரி கட்டணும். ஒன்னும் கேரண்டி இல்லை. பிரைஸ் தி லார்ட். இழுத்து சில வேளை 80 வரைக்கும் பைபிள் சொல்லி இருக்கிறது. 80 தாண்டட்டும், உங்களுக்கு 100 கிடைக்கட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 80 தாண்டின பிள்ளைகளுக்கு தெய்வம் தந்ததான போனஸுக்காய் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்க இருப்பு பார்த்தா 150 தாண்டும் போல இருக்கு. நல்ல ஹெல்த்தியா, நல்ல வெல்த்தியா, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். 150 தாண்டும் போல இருக்கணும். ஆனாலும் 150 കഴിഞ്ഞാലും നിങ്ങളെ മൂക്കിൽ ഒരു ദിവസം പഞ്ഞു വയ്ക്കും. പ്രൈസ് ദി ലോർഡ്. അപ്പോൾ ഈ മണ്ണായ ശരീരം മണ്ണിന് പോകും, ആവി തന്നെ തന്ന ദേവനിടത്തിൽ പോകണം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. உங்களை விடக்கு எவ்வளவு சுந்தரனாயிருந்த நாய் இப்ப வயரும் ஜாடி வல்லாத்த ஒரு சீனத்தில
இருந்த இவரை போல இருக்கணும். ஆமா, ஓடுதான். வயசுக்கு ஏற்றவாறு நமக்கு ஒரு மாற்றங்கள் தெய்வ சரீரத்தில் தந்திருக்கிறார் இல்லையா? 10 வயசாகும் ஒரு பதப்பதம், 20 வயசாகும் ஒரு சுறுசுறுப்பு. அம்மா அப்பா சொன்னா கேட்காது, எதிர்மறை. இங்க வாழ்ந்துனா அங்க போகும், அங்க போறேன் இங்க வரேன், சுறுசுறுப்பு. 30ல முறுக்கு, 40ல நாட்டம், 50ல ஆசை, 60ல ஏக்கம், 70ல ஓட்டம், 80ல ஆட்டம், சுடுகாட்டு போக்கு. 80ல ஆட்டம், தேரிய கண்ட ஆடுது, தூக்கின தூக்கம் வரல. பிரசங்கி தெளிவா அதை பற்றி சொல்லி இருக்கிறார். இந்த லைஃப் தான் சங்கீதம் 23 சொல்லுகிறார், நானும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். I will dwell in the God's house ever and ever. என்றென்றைக்கும் காத்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். நேரம் போகுது. அப்படி உறங்கி எழும்பி அதெல்லாம் முடிச்சு ஆண்டவர் தரிசனத்துல எல்லாம் கொடுக்க வேண்டிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்து உறக்கம் முடிஞ்சு தெளிஞ்சு பார்த்தால் இப்ப சொல்லுகிறார், மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே அருமையான தேசத்தாரே, அருமையான தெய்வ பிள்ளையே, ஜீவன தேவன் ஒருவர் உங்கள் தேசத்தில் இருப்பதற்காய் பெருமைப்படுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சூழ்நிலைமை மாற்றுவாராக. நாங்கள் யாரையும் மதம் மாற்றவில்லை. சகோதரன், நீ செய்கிற அநியாயத்தை உன்னை விட்டு மனம் திரும்பி என்று மட்டும்தான் எங்களுக்கு சொல்ல முடியும். நாங்கள் வழிகாட்டுகிற ஒரு மைல் கல்லுகள். நீங்கள் கை கண்டால் உங்கள் வாழ்க்கை கஷ்டத்தை மாறி நித்திய ராஜ்யத்தில் போகலாம் என்று மட்டும்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இதை சொன்னதுனால நாங்கள் பொல்லாதவர்களாய் மாறிட்டோம், தோஷக்காரர்களாய் மாறிட்டோம், போலீஸுக்காக அடிமையாயிட்டோம், வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலைமை ஆயிட்டோம். ஆகிலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கிறிஸ்து இயேசுவுக்காய் கஷ்டம் சகித்தவர்கள் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார். அவன் பயந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல். இப்ப நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? எங்க வந்திருக்கிறீங்க? The God's house, தேவனுடைய வீட்டில் வந்திருக்கிறீர்கள். அன்பான தேசவாசிகளே, இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் வராமல் அநேகர் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி ஏதோ குறையும் குற்றமும் கூறி இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதபடி தயங்குகிறீர்கள், வேதனையோடு காணப்படுகிறீர்கள். எந்த பாவியாகிய ஆனாலும் நீ இந்நாட்களிலே கர்த்தர் உன்னை வரவழைக்கிறார். இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு சமாதானத்தை தருகிற ஒரு தெய்வம் உண்டு. உன் குடி வியாதியை மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. உன் பாவத்தை மன்னிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீ செய்த அக்கிரமத்தை மன்னிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீ எவ்வளவு பெரிய மனுஷன் ஆனாலும் என் ஆண்டவருக்கு முன்பாக நீ சீரோ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுகிறேன், 3 மாடி வீடு வைத்து எல்லா வசதியும் அங்கே இருக்கிறது. நைட்டு 1:30 மணிக்கு திடீரென்று சொல்லி இந்த சகோதரிக்கு பலவீனம் தாக்கினது. பலவீனம் தாக்கி தன்னோட வாய் எடுத்து அடுத்த ரூம்ல 3 பிள்ளைகள் படுத்திருக்கிறார்கள். தலைமாட்டில் போன் இருக்கிறது. இந்த போன் எடுத்து ஒன்னு போன் பண்ணி, மக்களே ஒரு கப்பு சூடு தண்ணி தாயன்னு கேட்க இந்த தாயால் முடியல. நாக்கு வறண்டு போனது. போன் கால் எடுத்து ஒன்னு போன் பண்ண முடியல, சத்தம் போட முடியல. மரண சிச்சுவேஷன், மரண தருவாய். என்ன செய்வதென்று தெரியாதபடி மரணத்தோடு 3/4 மணி நேரம் போராடி இருக்கிறார். வீடு நிறைய எல்லா வசதிகளும் இருக்கிறது. தேவன் இரக்கம் செய்தால் நான் அனுபவிக்க முடியும்.
தேவன் உனக்கு அற்புதம் செய்தால் தான் உனக்கு ஒரு மாற்றம் முடியும். பிரைஸ் தி லார்ட். மெய்யாகவே இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மீது எண்ணெய் வார்த்து, பிரைஸ் தி லார்ட், அந்த பகுதி போகல, அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். என்ன பேரு? அந்த கல்லை நாட்டி அதுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு அதுக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்ன அந்த இடத்துல பேர் என்னது? லூஸ். நம்ம பாஷையில லூஸ் என்ற வார்த்தை மெண்டல், சூப்பர் மெண்டல். சொல்லுங்க, இந்த பிள்ளைகளோட பேச மெண்டல் கரெக்ட் ஒண்ணு, பைத்தியம் ரெண்டு, சமீபத்தில் சபையில் கிறுக்கு சூப்பரா கிறுக்கு மூணு, புரிஞ்சிருக்கியா? பழைய பேர் என்னது? நான் உண்மையை சொல்லுகிறேன், இனி பாஸ்டனை கூப்பிடாட்டாலும் குழப்பம் இல்லை. நம்ம எல்லாம் ஒரு காலத்துல மெண்டல் பிடிச்சு, லூசு பிடிச்சு, பைத்தியம் பிடிச்சு, கிறுக்கு பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்த நம்மை ஆண்டவர் இந்த தேவனுடைய வீட்டிலே சேர்த்தார். நீ சோத்திரம் வராத. இன்னும் இது போல கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் மெண்டலும் லூசும் கிறுக்கும் பைத்தியமும் பிடிச்சு கிடக்கிற நிறைய. இதெல்லாம் எங்க வரணும்? கரங்களை தட்டி உன் அப்பாவை துதிங்க பாப்போம். உட கர தல தர மன ஷத ரத லத ரம நத லத உட கர மனப ஷத ரமனியா. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் இயேசு தேடி வந்தான். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் இயேசு தேடி வந்தான். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து இளலாய் விட்டே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து இளலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே தேவா அருமை ரட்சகரே. ஆவி அப்பா பிதாவே பாரதேவா அருமை ஆனவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். கலங்காதே என்று இதை துடைத்து கரம் பற்றி, கலங்காதே என்று நீரை துடைத்து வெற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே தேவா அருமை ரட்சகரே. ஆவி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே. ஆவியானவரே
இந்த தேசத்தில் லூசாய் காணப்படுகிற அநேக பிள்ளைகள் குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடி குடும்பங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற சூழ்நிலைமைகள், வியாதியின் மூலமாய் வேதனைப்படுகிற குடும்பங்கள், துன்பத்தின் மூலமாய் அவதிப்படுகிற குடும்பங்கள், பிசாசின் பிடியிலே காணப்படுகிற அநேக வேதனைப்படுகிற குடும்பமே, நீ பெத்தேலுக்குள் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உன்னை அப்படி அவனை அழைக்கிறார். பெத்தேலில் தெய்வ தரிசனம் உண்டு, பெத்தேலில் ஐஸ்வர்யம் உண்டு, பெத்தேலில் ஆசீர்வாதம் உண்டு. உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் பெத்தேலை வைத்து உயர்த்துற காரணம், இந்த பெத்தேல் வருகிற பிள்ளைகள் சும்மா இருக்க மாட்டார்கள். அவர் தேவனோடு கூட ஓப்பனா அழ ஆரம்பிப்பார்கள், தெய்வ சமூகத்தில் பாடுவார்கள். இன்னைக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தேவ சமூகத்திலே நீங்க சும்மா நேரத்தை செலவிடவில்லை. இந்த நேரம் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. எவ்வளவு வேலைகள் இருக்கலாம், எவ்வளவு கடமைகள் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில் வந்தால் இந்த இடத்தில் உள்ளதான ஒவ்வொரு தியாக மனப்பான்மையும் என் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறது. அதிலும் விசேஷமாய் இந்த பெத்தேல் வந்திருந்து ஊற்றுகிறீங்களே உங்க கண்ணீர், 2 கண்கள் மூலமாய் வடிந்து போகிற கண்ணீர், இந்த கண்ணீரை டெஸ்ட் பண்ணி தர இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு லேபும் இல்லை. வேற எல்லா டெஸ்ட் பண்ண லேபுகள் இருக்கிறது. மலம் டெஸ்ட் பண்ணணுமா, கபம் டெஸ்ட் பண்ணணுமா, சிறுநீர் டெஸ்ட் பண்ணணுமா, ரத்தம் டெஸ்ட் பண்ணணுமா, ஆறாள லேபுகள் இருக்கிறது. ஆனா கண்ணீரை டெஸ்ட் பண்ணுவதற்கு இந்த பூலோகத்தில் ஒரு லேப் இல்லை. ஆனா பரலோக ராஜ்யத்தில் ஒரு லேப் இருக்கிறது. அந்த லேபில் இருந்து ஒரு டெஸ்ட் பண்ணி உன்னை தேவன் ஆசீர்வதிப்பதை, தலைமுறை அவனை மேன்மைப்படுத்துவதை மெய்யாகவே நீங்கள் தரித்திருந்த அவருடைய அற்புதத்தை அறிந்த பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். இந்த பிஜு பாஸ்டர் நன்றாக தெரியும், பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கு நன்றாக தெரியும், எங்க பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியும், அம்மாவுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை காரணம் இந்த இடத்தில் வீட்டுகிற கண்ணீரே நம்ம கைக்குட்டையில் தொடச்சிட்டு போனாலும் கர்த்தர் அதுக்கு தனியாக ஒரு திருத்தி வைத்திருக்கிறார். உபாச கூட்டத்தில் வந்திருந்த ஆளு அம்மா நேரம் கிடைக்கும் போது வந்த ஆளு, பாரப்படும் போது ஆளு, அந்த கண்ணீர் எல்லாம் தெய்வ சமூகத்தில் இருக்கிறது. தாழ்த்து, அந்த இடத்துல உனக்கு பெருமை வேண்டாம், உன்னோட பணம் முக்கியம் அல்ல, உனக்கு சொந்தக்காரங்க முக்கியம் அல்ல, அரசியல்வாதிகள் முக்கியம் அல்ல, தெய்வம் ஒருவர் தான் முக்கியம். இந்த சிச்சுவேஷனை கர்த்தரால் மாற்றி எடுக்க முடியும். எத்தனை அழிவின் விளிம்பில் இருந்து எத்தனையோ குடும்பங்களுடைய ஜீவன சாட்சிகள் இங்க இருக்கிற போதக பிதாக்களுக்கு சொல்ல தெரியுமா? நாங்கள் பார்வைக்கு தான், உங்க பார்வைக்கு தான் ரொம்ப டிப்டாப்பா இருப்போம். ஆனா அந்த ரங்கத்திலே நாங்கள் வடித்த கண்ணீர்கள் தான் இன்றைக்கு இந்த நிலைமையில் கொண்டு வைத்திருக்கிறது. இன்னும் பாடுண்டு, இன்னும் உபத்திரவம் உண்டு, இன்னும் சோதனை உண்டு, இன்னும் நெருக்கம் உண்டு. ஆண்டவர் இயேசு சொன்ன உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திறன்களும் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று இயேசு எங்களை சொல்லி தான் அனுப்பி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு, தெய்வ பிள்ளைகளை பார்த்து சொன்னான், உங்களை ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அது அவன் கத்தும் போது இது கத்த தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அமைதியா இருக்கு, நீ கத்துக்கிறியா, நீ அடிக்கிறியா? பீகார்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு மசியை பற்றி ஒரு பாட்டு பாடதான் செய்தேன். பாடிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து என்னோட காலரோட தூக்கி விட்டான் பாருங்க. ஏ பையா, கூட உள்ள போதகர் சொல்லு, ஏ பையா उसको भी छोड़ दो, मुझको भी मारो. என்ன அடி, அந்த குழந்தையை விடு. அந்த 21 வயசு ஒத்த கையில தூங்கிட்டு நிக்க, வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி பாதப்பட ஒத்த கையில நிக்கிறேன், அடிக்கிறாய். ஐயோ என்னெல்லாமோ துன்பங்கள். ஆனாலும் அப்புறம் போனதும் उसका कोई भी वायदा ना होता दूरा, हर एक वायदा उसका. நிறுத்த மாட்டீர்களா? போலீஸ் வந்தாலும் நிறுத்த மாட்டீர்களா? இது போலீஸை கட்டுப்பாடு பண்ண வேண்டிய தேவையில்லை. இயேசு பலன் தருகிறது வரையில் 2 பேரை 10 பேரை 20 பேரை அழைத்த தேவனுடைய நாமம் இந்த பெத்தேலில் மகிமைப்படட்டுமே. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி ஒரு புத்தகத்தில் விவரணமாய் வாசித்தேன். இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது
ரோம படையாளிகள் வந்தார்கள். வந்து ரோம படையாளிகள் சேர்ந்து சொல்லுகிறார்கள், we will beat you, no problem. We will bind your leg, no problem. We will bind your hands, no problem. We will bind your mouth, no problem. நாங்கள் உன்னுடைய கைகளை கட்டுவோம், காலை கட்டுவோம், கையை கட்டுவோம், வாயை கட்டுவோம். அவர் சொன்னது, அப்போஸ்தலன் பவுல் சொன்னது, even though you can bind my tongue, என்னோட நாவை கட்டினாலும் என்னோட இருதயத்தை கட்டவங்களால முடியாது. ஹல்லேலூயா. இருதயத்தை கட்டவங்களால சத்தீஸ்கர் ஜெயில 3 நாள் ஒரே ஒரு உள்ளாடையோடு கூட வஸ்திரம் இல்லாதபடி கொசுகடியில கிடந்து எங்களுக்கு உபத்திரவப்படுத்தினாங்க. தொலைஞ்சு போட்டோம்னு சொன்னார்கள். அந்த இடத்துல ஒவ்வொரு மணி நேரம் வைத்து நாங்கள் 5 பேர் மாறி மாறி ஜெபம் பண்ண பாருங்க. சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து பார்க்கும் போது அதுக்கு அடிக்கடி வந்து பாப்பானுவா, கள்ளப்பையில ஒரு கிளாஸ் தண்ணி போலும் தர மாட்டானுவா. ஆனா அங்கே ஆண்டவர் எங்களுக்கு தூதனை அனுப்பினார் தெரியுமா? யாரன்னு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஒரு நபர் 2ஆம் நாள் சாயங்காலம் 10 சமோசாயும் 2 பாட்டில் தண்ணி வாங்கி கொண்டாச்சாரு. இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆளுக்கு 2 சமோசா சாப்பிட்டோம். 2 லிட்டர் பாட்டில், மொத்தம் 2 பாட்டில், 1 லிட்டர், 2 பாட்டில், ஒரு பாட்டில் 2 லிட்டர், அப்படி 4 லிட்டர் தண்ணி நாங்கள் 5 பேருமா குடிச்சிட்டு மறுபடியும் பிரபுஜி சமோசா கிட்டியாலும் பாடும், சமോസ കിട്ടിയില്ലെങ്കിലും പാടും, വെള്ളം കിട്ടിയാലും പാടും, വെള്ളം കിട്ടിയില്ലെങ്കിലും പാടും, ആത്മാക്കൾ വന്നാലും പാടും, ആത്മാക്കൾ വന്നില്ലെങ്കിലും പാടും, കറണ്ട് ഉണ്ടെങ്കിലും പാടും, കറണ്ട് ഇല്ലെങ്കിലും പാടും. இதுதான் அழைத்த தேவனுடைய கரம். நாங்கள் கேரளாவில் முதல் ஹைஸ்கூலில் ஒரு 3 வருஷம் படித்தேன். அங்கே படிக்கும்பொழுது எங்களோட பிரின்சிபால் சொல்லுவாங்க, எல்லா நாளும் டி தாமஸ் தெரியும் இல்லையா, எல்லா நாளும் கஞ்சி தான் கிடைக்கும். கஞ்சி கிடைக்கிற அன்னைக்கு கஞ்சிக்கு முன்ன நின்று பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு தான் கஞ்சி குடிக்கணும். பாஸ்டர் வந்து சொல்லுவார், மக்களே ചോറ് കിട്ടിയ ഒരു സ്വത്രം പറയണം, കഞ്ഞി കിട്ടിയ 2 സ്വത്രം പറയണം, നല്ലത് കിട്ടിയ കുറച്ച് പറഞ്ഞാൽ മതി, മോശമായത് കിട്ടിയ നിറയെ പറയണം. ഇത് നമുക്ക് നല്ലത് കിട്ടിയ നിറയെ ചൊല്ലോ, മോശം எனக்கு என்ன நல்லது கிட்டினா கொஞ்சம் சொல்லுங்க, மோசமானது கிட்டினா நிறைய சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லூசுகளாகிய நம்மை, என்னை தேவன் பெத்தேலில் வைத்து அழகு பார்க்க ஆரம்பித்தார். அவ்விடத்து பெத்தேல் என்று பெயரிட்டான். அப்பொழுது தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும், உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து, வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். சென்னை ஒரு காலத்தில் வஸ்திரத்தை கஷ்டப்பட்ட தாய்மார்கள் உண்டு. மக்களை இன்னைக்கு 25 ஜோடி ட்ரெஸ் ஆகுது உனக்கு இல்லையா? ஒரு 10 ஜோடி சுடிதார் இல்லையா உனக்கு? ஓல வீடுகளில் கஷ்டப்பட்டவர்கள் பனங்க 12 விழுகிற பனங்கை சுட்டி சாப்பிட்டு மக்கள் வளர்த்தினார்கள், கஷ்டப்பட்டு வளர்த்தினார்கள். தெய்வம் நமக்கு நல்ல ஆகாரத்தை தந்தார். இப்போ உள்ள பிள்ளைகளை ஸ்கூல்ல விட்டாலே பெரிய ஒரு மெனு கொடுப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து மண்டே புரோட்டா, டியூஸ்டே ஆப்பம், வெனஸ்டே 4 மீட்டர் புட்டு, தேர்ஸ்டே இட்லி, நூடுல்ஸ். இது போக பண்டு நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பார் போட்டு கொஞ்சம் புக்கு கொண்டு போவோம். இப்ப பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா படிக்க புக்கு ஒரு பேக், சாப்பாடு ஒரு பேக், லஞ்ச் பேக். அதுவும் 2.5 வயசு ப்ரீ கேஜியிலே டையும் கட்டி ஷூவும் கட்டி பேண்டும் போட்டுட்டு போற போக்கு பார்த்தா நான் ஸ்கூலுக்கு 2.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் ஸ்கூலுக்கு போகணும், திருப்பி நடக்கணும். இப்ப வீட்டு வாசல் வந்து நிக்குது வேன், ஜேபிஎம்
பெத்லகேம் ஸ்கூல், இந்த ஊர்ல ஸ்கூல்ல பேர் என்ன தெரியாது, எல்லா ஸ்கூல் வண்டி வீட்டு வாசல் வந்து நிக்கிற பிள்ளைகளை எழுப்பி போறேன், மம்மி டாடி டாடா டாடி டாடா. பிரைஸ் அல்லாஹ். அந்த வாசல் வரைக்கும் இந்த ஸ்கூல் வண்டி இதுல வந்து நிக்குது. இந்த வாசல் வந்து நிக்கிற வண்டிக்கு பிள்ளையோட பேகும் லஞ்ச் பேகும் தாயார் எடுத்து கொண்டு கொடுக்கணும். அது வரைக்கும் பிரைஸ் அல்லாஹ். இறங்கும் போது தாயார் காத்து நிக்கணும். எங்க எனக்கு மகளே கதை சொல்லு, 10ஆம் கிளாஸ் படிக்க அவளுக்கும் இப்போ வண்டி வந்து தாயார் ரோட்ல வந்து நிக்கணும். பிள்ளை இறங்கின உடனே பேக தூக்கணும். காலம் மாறி போயிடுச்சு. அன்னைக்கு படிச்சா படியல, போனா போல, அன்னைக்கு வேலைக்கு போ, படிச்சா படி. தெய்வங்களை வளர்த்தினதற்காக ஸ்தோத்திரம், தெய்வங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்ன சமாதானத்தோட தகப்பன் வீட்டுக்கு போக பண்ணுவாரானால் அவர் எனக்கு மதி. நீ சமாதானத்தோட மறிக்கணும், நீ சமாதானத்தோட கண்ணு மூடணும், நீ சமாதானத்தோட வாழணும். யாரு தகப்பன் விட்டு வந்து அப்பா விடல, அந்த தகப்பன் வீட்டுக்கு போகும் வரையிலும் அப்பா ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, in my father's house there are many mansions are there, I will go and I will prepare it, I will come back. நான் திரும்ப வருவேன், உங்களை மறுபடியும் அந்த வீட்டுக்கு நேரே கொட்டி சேர்க்க போகிறேன். அது வரையிலும் உன் கையில கொடுக்கப்பட்ட பிரமாணம், உனக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம், உனக்கு கொடுத்த பிரமாணத்திலே உண்மை உள்ளவனாயிரு, உறுதி உள்ளவனாயிரு. அந்த தகப்பன் வீட்டுக்குள்ளே நான் பறந்து செல்ல போகிறோம். Praise the Lord. Hallelujah. கடைசியா ஒரு காரியத்துக்கு அந்த பெத்தேலிடம் நன்மை உண்டாவதற்கு சொல்லுகிறார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும், தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். Praise the Lord. இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில ஆரும் நம்முடைய சுயத்தினால் ஒண்ணு நடக்கல. தேவன் தருகிறார், அனுபவிக்கிறோம், தேவனுக்கு கொடுத்து அனுபவிப்போம். 10ல் 1 தான் கேட்டிருக்கிறது. இன்னைக்கும் 1000 ரூபாய் எனக்கு கிடைத்தால் 100 ரூபாய் கொண்டு ஒரு தசமபாகம் பெட்டியில மாற்றி வைப்பேன். பைபிள் ஆண்டவரை சோதித்து பார்க்க சொன்ன ஒரே ஒரு இடம் இந்த இடம் மட்டும்தான். இதனாலே என்னை சோதித்து பாருங்கள். இதோ இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தெரியும், இப்படி ஒரு கூட்டம் நடத்தணும்னு சொன்னா எவ்வளவு செலவு இருக்கிறது. வந்த உடனே சிஸ்டர் எங்களை டீ கொண்டு வந்தாங்க, இனி என்ன காப்பி என்ன காணும், கரண்ட் பில்லு கட்டணும், ஊழியக்காரனுக்கு காணிக்க தரணும், கீபோர்டிஸ்ட் கொடுக்கணும். இப்படி எவ்வளவு செலவு இருக்கிறது. ஒரு நாளை குடும்பத்தை ஒண்ணு மெயின்டெனன்ஸ் பண்ண இன்னைக்கு நமக்கு 500 ரூபாய் இருந்ததவைதான் 500 ரூபாய் மாற்றி பார்த்தாலே 6 சொந்த பணம் எடுக்கல. தெய்வம் இன்னைக்கு ஆயுசும் ஆரோக்கியம் தந்தாதான் எனக்கு நாளைக்கு வேலைக்கு போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் அன்னைக்கு ஒரு பொருத்தனை, தேவரீர் நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் எங்க அப்பா வீட்டுக்கு வரும் வரை உம்மோடு கூட சேரும் வரை நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் செலுத்தி வாழுவேன். பிரைஸ் தி லார்ட். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இந்த பெத்தேலில் ஒரு கல்லு, நீ வாங்கி வைத்த ஒரு கல்லினுடைய ஒரு சாட்சி உனக்கு உண்டு. நீங்கள் மறக்கலாம், சில பேர் இந்த ஊழியக்காரன் மறக்கலாம். இந்த பைபிள் சொல்ல ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ நாமத்திற்கு விதைக்கிறதை தேவன் 30 60 100 திருப்பி தருவார். அப்பா வீட்டுக்கு வரும் வரை எனக்கு கிடைக்கிறதா நன்மையிலே தெய்வ சபை கொடுத்து இந்த சபை வளரணும். தேசத்தில் இன்னும் ஆவிக்குரிய சபைகள் வளரணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சபையை சுற்றி நிறைய லூசுகள் உண்டு. எல்லாம் பெத்தேலுக்குள் உண்டாகணும், பெத்தேல் அனுபவத்துக்கு வரணும். எங்க சபையினர் மட்டுமல்ல, ஆவிக்குரிய சபைகளுக்கு போகணும், ஆவிக்குரிய சபைகள் வளரணும். ஆவிக்குரிய சபை வளர்ந்தாதான் பாதாளத்தின் பல்லடியில் இருந்து ஜனங்களை மீட்டெடுக்க முடியும். இன்றைக்கு முதல்ல வாய் திறந்து இருப்பது போல பாதாள
பாதாளத்தின் வாசல் திறந்திருக்கிறது. எப்பொழுது நரகத்துக்கு நேராக கொண்டு போகலாம், எப்பொழுது பாவம் செய்ய வைக்கலாம், உன்னை அடிமைத்தனம் ஆக்கலாம், உனக்குரியது அத்தனை நிர்வாணமாக்கலாம் என்று சொல்லி சத்துருவாகிய சாத்தான் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கையிலிருந்து பிடித்து இழுக்கிறவர் காலகட்டத்தில் காணப்படுகிறோம். அந்த காலகட்டத்திற்கு நேராக நீங்கள் அவருடைய வாயிலிருந்து தப்பு வைக்கும்படியாய் சத்திய வார்த்தையை நம்பி வாருங்கள். நித்திய ஜீவனை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். சத்திய வார்த்தை ஒருபோதும் பொய்யாக மாறாது. அது ஜீவனுள்ள வார்த்தை. இது எங்கள் சொந்த வார்த்தை அல்ல. என் அருணாத்தர் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது காண்பித்த மாதிரிகள் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களும் ஜீவனுள்ள எழுத்துக்களாய் இருக்கிறது. இது ஜீவிக்கிற எழுத்துக்களாய் இருக்கிறது. இது ஜீவிக்க வைக்கிற எழுத்துக்களாய் காணப்படுகிறது. இதை நம்புகிறவர் தோற்று போனது இல்லை. வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தையை ஒன்றும் அழிந்து போகாது என்று சொல்லி பரிசுத்த வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த பெத்தேலின் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த பெத்தேலின் அனுபவத்தை நீங்க வாழ விரும்புகிறீர்களா? அல்ல ஏதோ கொஞ்ச காலம் வாழலாம், அடுத்த பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாம வயசாகி மரித்து போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லை, உனக்காக ஒரு மரணம் உண்டு, உனக்காக ஒரு நரகம். மறுபக்கம் நேர்மையா வாழுகிறவர்களுக்கு ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு. இந்த உலகத்தில் கொஞ்சம் பாடுபட்டாவது நித்திய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள மறக்க கூடாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது அநேகர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். நித்திய ஜீவனை நம்பு, நித்திய இயேசுவை நம்பு. நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்னும் மரிக்கவில்லை, அவர் ஜீவனோடு இருக்கிறார். இந்த தேசத்தை அவர் நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஆகவே தான் அந்த கூட்டங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த பெத்தேலின் அனுபவம் உங்களுக்கு உண்டாகட்டுமே. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கலாம். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம். ஆண்டவரே, பெத்தேலில் வைத்து என்னோடு கூட சில வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறேன். இந்த பெத்தேலில் வைத்து இன்னைக்கு பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களாய் மாறுவதாக. இந்த வாக்கு தத்தத்தின் படியே நீரங்களை நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பெத்தேலின் நன்மைகள் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த பெத்தேலின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைகளே, இந்த கண்மலையாகிய கிறிஸ்து உங்களை உயர்த்த விரும்புகிறார். கண்மலையாகிய கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரட்டுமே. இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகளாய் சகலம் நன்மைக்காய் மாறும். நன்மையான வார்த்தைகளுக்காக உங்கள் இருதயத்தை செவி சாய்க்கலாம். பாரம்பரியம் நம்மை காப்பாற்றாது, பணம் நம்மை காப்பாற்றாது, நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் நம்மை காப்பாற்றாது, நமக்கு இருக்கிற மேன்மை நம்மை காப்பாற்றாது, நமக்கு இருக்கிற படிப்பு நம்மை காப்பாற்றாது. ஜீவனுள்ள தேவன் ஒருவரை உன்னோடு கூட இருந்து நடத்துவாரானால் நான் தகப்பன் வீட்டு போய் சேரும் வரையிலும் என் அப்பாவுக்காய் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? பரலோகத்தின் தேவன் அதற்காக உங்களுக்கு கண்டிருக்கிறார். சகோதரி, நீங்கள் இத்தனை காலம் உலகத்திற்காக வாழ்ந்தீர்கள், சமாதானம் அடைந்தீர்கள். எத்தனை நாட்கள் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி நினைத்த நாட்கள் உண்டு. நீ இயேசுவுக்காக ஒப்புக் கொடுத்தால் இந்த ராத்திரி வேளையிலே பரலோகத்தின் தேவன் உன்னை தொட விரும்புகிறார். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்கள் தாகம் தீர்த்தீரே. பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்கள் பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ ஓ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் ஜெயம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கரம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே
எந்தன் தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சீலும். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி வாய்த்து பாடுங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஓ திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுது. அஞ்சலி தோகிட கனி தந்திட அஞ்சலி தோகிட கர்த்தரின் கரத்தனித்த கனம் பெற்றிட அவே கர்த்தரின் கரத்தனித்த கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அவர் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் தேசகர்த்தரே ஆசீர்வாதியோ என் தேசகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. ஓ ஆவியின் வரங்களினால் நீரப்போ. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவனாதியே என்னை பொங்கி பொங்கி வா. அவர் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே பாரம்பரியத்தின் ஆவிகளும் தொல்லைகளும் சமாதான கேடுகள் இயேசு நாமத்தினாலே இந்த சபையை விட்டு மாறி ஒரு பெற்றோரின் அனுபவம் உண்டாகட்டும். ஒரு பெற்றோரின் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். ஒரு பெற்றோரின் ஆசீர்வாதம் வெளிப்படணுமே. ஒரு பெற்றோரை போல தேவன் எடுத்து அலங்கரிக்கும்படியா தேவன் எடுத்து ஆசீர்வதிக்கும்படியா தெய்வமே அநேக மக்களுக்கு இளைப்பாறுதல் இடமாய் தெய்வமே இந்த பெத்தேலை உதாசீனப்படுத்தாதபடி தேவனாகிய கர்த்தர் அநேகரை கொண்டு வந்து அழகு பார்க்க போகிற கிருபைக்காய் மேன்மைப்படுத்துகிற கிருபைக்காய் தாகம் தீர்க்கிற கிருபைக்காய் உயர்த்துகிற கிருபைக்காய் மாறி இந்த பெத்தேல் சூழ்நிலை மாறட்டும். ஒரு விரிவாக்கம் உண்டாகட்டும். ஒரு மாற்றம் சம்பவிக்கும்படியாய் இயேசு நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளே சமாதானம் இல்லாத பிள்ளைகள் தேவ சமாதானம் பெற்றுக் கொள்வார்களாக. பெத்தேல் ஐஸ்வர்யத்தால் நிரப்பும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் தாமே ஜனத்தை தொடும்படியாய் ஒரு ஆகாஷாதாரமானவா இயேசு நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா.